மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் 1/4 கப், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன். ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தப்பருப்பு போடணும். உளுந்தப்பருப்பு பொரிஞ்ச உடனே ஜீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு அது தாளித்த பிறகு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதை அதையும் பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணணும். லைட்டாக தான் வதக்கணும். அப்புறம் வெண்டைக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கணும். ஆனால் வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு: வெண்டைக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம்ல, அது வச்ச உடனே கட் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு தான் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த நூல் கொஞ்சம் நிறைய வராது. அப்புறம் அந்த நூல் போகிறது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். இந்த பாருங்கள், நான் எப்படி வதக்கி வச்சுருக்கேன். அப்படி கொஞ்சம் நூல் போன பிறகு சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ண பிறகு தண்ணி லைட்டாக தொளிச்சிட்டு கொஞ்சம் கூட வதக்கணும். அப்போ அந்த நூலெல்லாம் போய் நல்லா க்ளீனாக இருக்குது. அந்த க்ளீனான பிறகு மஞ்சப்பொடியும் ஜீரகப்பொடியும் அதில் ஆட் பண்ணணும். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூனும் ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூனையும் அதில் ஆட் பண்ணணும். அதில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப வதக்கணும் தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இந்த வெண்டைக்காய் பொரியல் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காவை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள், மெமரி பவருக்கு நல்லது. நல்ல சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த சுவையான வெண்டைக்காய் பொரியலை செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.